Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாம வரமிளகாயும் பெப்பர் பவுடரும் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சுக்கா செய்ய கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நைஸாக கட் பண்ணி. அடுத்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் பாதி வணங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 4 வரமிளகாய் நான் விதையை உளுத்திட்டு சேர்த்துக்கிறேன். விதையோடு சேர்த்தா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ விதையை உளுத்திட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் 1 பாக்கெட் மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியில் நல்லா சுண்டி கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.